வியட்நாம் டூரில் ஃப்ளைட்லேருந்து இறங்குனதுலேருந்து எங்களை ரிசீவ் பண்ணி கைடாக வந்தவர் இங்கே ஹோட்டலில் புக் பண்ணி கொடுத்தாரு. இது பியூட்டிஃபுல் ஹோட்டல், லா காசா ஹாய் ஹனாய் ஹோட்டல். இந்த ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. குட் மார்னிங் அப்படின்னு எல்லாமே சொல்லிக்கிறாங்க. காலையில் பார்த்தா எல்லாமே பிரமாதமாக உழைக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகளும் சரி சிரிச்ச முகத்தோட அதை ரிசீவ் பண்ணுறாங்க எல்லாம். சரி, அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம எனக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவகுமார் தம்பதியினருக்கு தனியார் ரூமு, அவங்க ரூமு தனியாக இருக்குது, எங்களுக்கு ரூமு தனியாக இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் இந்த வண்டியில் நான் போகும்போது எடுக்கப்பட்டது. இப்போ நான் பார்த்த அந்த காட்சிகளை நீங்களும் பார்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஒரு அற்புதமான ஒரு துணி கடை, அழகு பிரம்புனாலேயே செய்யப்பட்ட ஒரு ஆடிட்டோரியம், வேற எந்த விதமான ஒரு பொருளையும் அங்கே பயன்படுத்துகிற பாருங்க. வெறும் பிரம்பு, அந்த பிரம்புகள் பாலிஷ் பண்ணி அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எத்தனை அழகு, பிரமாதமாக இருக்கு. எங்கள் குடும்பம் வராங்க, பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே இங்கெல்லாம் இந்த அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போதே ஹோட்டல்காரங்களே கொடைகளை கொடுத்துட்றாங்க. சிவகுமார் டாக்டர், என்னோட மனைவி, என்னுடைய மருமகள், என் மகன் பின்னாடி வரான், சிவகுமாரனுடைய ஒய்ஃபு, சிவகுமார் சாரு, அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் வராங்க அந்த பிரம்பு ஆடிட்டோரியத்தை பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து பிரமாதமாக ஒரு மோட்டர் விளையாட்டு, அது டேஷ் பண்ணிக்காம விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஆபத்தாகவும் இருக்குது, கொஞ்சம் வேகமாகவும் இருக்குது, அவங்க பயணம் ரொம்ப ஆசையாகவும் இருக்குது. அவங்க ரொம்ப ஆர்வமாக ஆடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த விதமான போட்டிகளும் இல்லை, போட்டிகள் இருக்கு ஆனால் டேஷ் பண்ணிக்கல, பிரமாதமாக ஆடுறாங்க. அங்கே நான் அந்த மேடையை எடுத்திருக்கேன் பாருங்க. அந்த மேடையிலேருந்து பார்க்கக்கூடிய நம்முடைய பார்வையில் என்னுடைய பேத்தி போயிட்டு இருக்கா, அவர் சிவகுமாருடைய மகள், ரெண்டாவது மகள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய ஒரு ஏரி, ஒரு அழகான ஏரி. அங்கே ஒரு விமானம், குழந்தைகள் ஏறி விளையாடுறதுக்கு ஒரு விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே பார்த்தீங்கன்னா போட் நிறைய இருக்குது. போட்டில் அந்த போட் படகு சவாரி அங்கே சர்வசாதாரணமாக இருக்கு.
அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதுதான். ஆக அந்த ஏரி படகு சவாரிக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடுத்தது நீங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அது முடிச்ச உடனே அப்படி உள்ள என்ட்ரு ஆன உடனே பிரமாதமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு குழந்தைகளை பெருசாக கமரக்கூடிய வகையில் ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் வந்து வீடியோ கேமிங் இருக்குது. இந்த வீடியோ கேமிங் நீங்கள் உங்களுக்கு பார்ப்பீங்க இப்போ கொஞ்ச நேரத்தில். அந்த வீடியோ கேமிங்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அந்த குழந்தைகள் விளையாட்டுகள் இன்னும் முடியவே இல்லை பாருங்கள், அவங்க போயிட்டே இருக்காங்க. அவங்க இது செகண்ட் ரவுண்டு போகிறது, அவ்வளோ ஆர்வம் குறையாமல் அவங்க போயிட்டுருக்காங்க. அப்படின்றது தான் இது இருக்கிற பெரிய விஷயம். மிக சந்தோஷமான சமாச்சாரமும் கூட. அவங்க எப்படி இந்த நாட்டுக்கு வந்தோடனே அவங்களும் சுறுசுறுப்பாயிடுறாங்க. இந்த நாட்டு பெண்கள் அவ்வளவு ஆர்வமாக கடைகள் வச்சு நடத்துகிறாங்க. ஆண்களும் துணையாக இருக்காங்க. ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா தனித்துவத்தோடு விளக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன பாருங்க முன்னாடி, அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்கக்கூடிய இடம், அந்த பிள்ளைகளை ரொம்ப கவரக்கூடிய ஒரு இடம் எதுனா இதுதான். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், என்னுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் ஃபுல்லாக என் பேத்தியெல்லாம் இங்கே ரொம்பிடுவாங்க. பெரியவங்க இங்கே வந்துடுறாங்க, அவங்களோட விளையாட கொள்ள அவங்க கூட பார்க்க. இதில் ஒரு பொம்மையை என்னுடைய பேத்தி அழகாக எடுத்துட்டா, வின் பண்ணிட்டா. சிவகுமாருடைய டாக்டருடைய அந்த பிறந்த நாளுக்கு அந்த பொம்மை பரிசாக தரப்பட்டது. ஆமாம், செகண்ட் டாக்டருக்கு பிறந்த நாள் நேற்று இரவு 12 மணிக்கு கொண்டாடினாங்க. அங்கே இருக்கக்கூடிய அழகான ஒரு பேனியன் ட்ரீ, ஆலமரம், ஒரு அழகான ஒரு ஆலமரத்தினுடைய விழுதுகள் விட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அந்த நீங்கள் விளையாடுற அந்த இடத்துக்கு நடுவுலையே அந்த ஆலமரம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு டேபிள் கொடுத்து அங்கங்கே விளையாட்டு. இப்போ நீங்கள் எம்ஜிஎம்மில் இருக்கிற அளவுக்கோ குயின்ஸ்லாண்டில் இருக்கிற அளவுக்கோ இல்லை. ஆனாலும் அதை கூட நம்ம மக்கள் ரசித்து அதை ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. இது பாருங்கள், ஒரு பிரமாதமான ஒரு வளைவு, நல்ல மேட்டிலேருந்து அப்படி தள்ளி விடுறான். அது ஒரு புவியீர்ப்பு விசையில் இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இப்படி நிற்குது. ஒரு விளையாட்டு. இது கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்க போகிறாங்க பாருங்கள், போயிட்டுருக்காங்க பாருங்கள். அப்பா போய் முடிஞ்சது. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு என் பையன் வந்துட்டுருக்கான். அவர் ஒரு கேம் முடிச்சிட்டாரு, செகண்ட் கேமுக்கு ரெடி ஆகிட்டார். என்ன கொஞ்சம் நனைஞ்சிடுறாங்க. எது மருமக, என்னுடைய பேத்தி எல்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதை பாருங்கள், குட்டி பொண்ணு அவர் சிவகுமாரோட ஃபர்ஸ்ட் டாக்டர் வர்றா பாருங்கள். எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஜாலியாக. இப்போ திரும்ப செகண்ட் ரவுண்டுக்காக போயிட்டுருக்காங்க மேலே. இப்போ மேலே போனோன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், எப்படி வராங்க பாருங்கள். அதை பாருங்கள். ஒரு விஷயந்தான், அங்கே தள்ளி விடுறான். தள்ளி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இறங்கி ஏறி ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்காங்க. பிரமாதமாக இருக்கு பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன், மருமகள் எல்லாமே மேலே இருக்காங்க. அவங்க அடுத்த பயணத்துக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. தெரியுதுங்களா, என்னோட சன்னு. ஆமாம், அது மருமகன் அந்தாண்ட என்னோட சிவகுமாரோட ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாமே அந்த ஒரு டயர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அதுக்குள்ளே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அவன் தள்ளி விட்டான்னா அவன் பாட்டுன்னு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டா அது கார்புரம் சர்ன்னு அது போயிட்டே இருக்கு. ஆமாம், மிகச்சிறப்பாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்காங்க எல்லாம். என்ன இது என்னென்ன இந்த விளையாட்டுக்கள்ல என்னென்ன அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அதானே வாழ்க்கை, அதுதானே வேணும். இப்போ நம்ம எல்லாமே சம்பாதிக்கிறோங்க, இப்போ எல்லாம் சம்பாதிக்கிறோம், போகிறோம் வரோம். பட் இந்த மாதிரி ஒரு டூர்கள் வரும்போது தான் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு மக்கள் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி வரும்போது அந்த டூர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது,
சந்தோஷமாக இருக்குது. தினமும் நல்லா சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த டூர்களை அதிகப்படுத்தணும். அப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, வியட்நாம் பக்கத்துலேயே தாய்லாந்து பக்கத்துலேயே உங்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே பக்கம், இந்தோனேஷியா பக்கத்துலேயே. அப்படி ஒரு ட்ரிப் அடிங்களேன், பிளான் பண்ணுங்க. ஜாலியாக வரங்க பாருங்க, அதை பாருங்க, என்ன ஸ்பீடு பாருங்க, அதை பாருங்க, அப்பா அப்படி பாருங்க, என்ன ஸ்பீடு பாருங்க. அந்த ஸ்பீடுக்கு அவங்க ஈடு கொடுத்து போகிறாங்க. என்ன ஒன்று கடைசியில் தண்ணியில் கொஞ்சம் நனைஞ்சிடுறாங்க. அதான் ஒன்று. இப்போ என் ஒய்ஃப் மட்டும் அழகாக ஜம்முன்னு இந்த வந்து பாடி டியூனிங் ஒர்க்கு அந்த இதில் வந்துடுறா. அடுத்து ஷாப்பிங், ஒரு வேன் ஒரு இடத்துல நிற்குது, எல்லாம் இறங்கி அவங்களுக்கு தேவையான செப்பல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள்களை அங்கே கடைத்தெருவில் வாங்குறாங்க. கடைகள் என்னமோ சின்னதாக இருக்குது. அங்கே நடக்கக்கூடிய வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மொழி தெரியாது, ஆனால் விற்பனை பிரமாதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த கடையை ஒட்டி இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய தெருக்கள். யாரும் அங்கே எனக்கு தெரிஞ்சு ஓய்வாயில்லைங்க. வயசானவங்க கூட அவங்களால முடிஞ்ச வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இந்த பாருங்கள், ரிக்ஷா, வியட்நாமோட ரிக்ஷா. இங்கே ஆட்டோ ரிக்ஷாக்களை பார்க்க முடியல. கார் இருக்குது, சைக்கிள் இருக்குது, டூ வீலர் இருக்குது. இந்த மூணுத்தையும் பார்க்க முடியுது. பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. எப்போ மழை பெய்யும்னு தெரில. இந்த சின்ன வண்டி, இந்த வண்டியில் பொருளில் பாருங்கள். அந்த வண்டியில் ஒரு ஆள் ஓரமாக உட்காந்துட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய விஷயம் தானே இது, சந்தோஷமாக இருக்குல்ல. பாருங்க, என்ன வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய இந்த மக்கள் ஏன் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பகுத்தறிவோடு நம்ம உள்ளே போனோம்னா, வாழக்கூடிய மக்கள் மகிழ்ச்சிக்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கையை செலவிடுகின்றார்கள். அந்த மகிழ்ச்சியை தேடித்தான் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உழைக்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் உழகுகிறார்கள். கூடவே இந்த டூர்கள், சின்ன டூர்கள் அமைச்சு போயிட்டு வர்றதுங்கிறது மிக சுகமான ஒன்று. இந்த இங்கே இது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இப்போ அந்த வண்டி வருது பாருங்கள், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சிக்காரருடைய சிலைகள் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த தேசத்திற்காக, இந்த வியட்நாமை முழுமையாக சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உழைத்த பெருமகனாருடைய சிலைகள் அங்கே வணங்கப்படுகின்றன, வாழ்த்தப்படுகின்றன, போற்றப்படுகின்றன. இங்கே சின்ன வண்டிகள்லாம் வச்சு அவங்க பொருளில் விற்பனை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. பாருங்க, ரிக்ஷா ரொம்ப சுலபமாக போயிட்டுருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இங்கே மனிதன் உட்கார வச்சு மிதிக்கிறது கூடாதுன்னு சொல்லிட்டு கை ரிக்ஷாவெல்லாம் ஒழிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், நாங்கள் உணவுக்காக போகக்கூடிய இடங்கள். அந்த குழந்தை ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனால, அவெல்லாம் ஒரு காலேஜில் படிக்கிற பிள்ளைகள். அவங்க பார்ட் டைமாக இந்த உணவு கூடத்தில் பரிமாறுறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சிரிச்ச முகமாக, சந்தோஷமாக தேவையான உணவுகளை கொண்டு வந்து பரிமாறுறதுல அது ஒரு கலை. அந்த ஒரு ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக பண்ணாங்க, மிக சிறப்பாக பண்ணாங்க. நல்ல உணவு, சந்தோஷம், எல்லாம் தம்ஸ்அப் காட்டுறாங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அவங்களோட ஃபோன் நம்பரில் பரிமாறிக்கிறாங்க, அவங்களோட உறவுகளை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. மொழி தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது புரியுது. அன்புக்கு ஏதுங்க மொழி, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது புரியும். அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும்போது, நேரம் கிடைக்கும்போது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் குடும்பத்துக்கு போக இருக்கக்கூடிய மீதி பணத்தை கொஞ்சம் சேமித்து இந்த ஒரு டூர், ஒவ்வொரு வருஷம் பிள்ளைகளுக்கு லீவ் வரும்போது ஒரு டூர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். மலேசியா ஒரு தடவை போகலாம், சிங்கப்பூர் ஒரு தடவை போகலாம், இல்லை அப்படியே இந்தோனேஷியா ஒரு தடவை போகலாம், வியட்நாம் ஒரு தடவை போகலாம், எல்லாம் சேர்ந்து கூட ஒரு தடவை போகலாம். அது உங்கள் இஷ்டம். உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை. என் ஒய்ஃபும் தம் சொல்கிறா பாருங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறா.
ஆக அருமையான இந்த பயணம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாட் வாட்டர் தான். என்ன கேட்குறமோ பரிமாறுறாங்க, என்ன கேட்குறமோ பரிமாறுறாங்க. அழகான குளிர் வசதி செய்யப்பட்ட அந்த ஹோட்டல் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் உணவும் அவ்வளோ சுவையாக இருக்குது. சுவையான உணவு, சுவையான மக்கள், அருமையான ஒரு புன்சிரிப்பான ஒரு 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 பரிமாறல் எவ்வளோ பெரிய ஆனந்தத்தை கொடுக்குது பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டலில் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அரை பஃபட் ரூம் அப்படி அருமையாக பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹால்னு கூட சொல்லலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டிகளை இங்கே கொண்டாட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு நீச்சல் குளம். என் பையன் இங்கே ஒரு ஆட்டம் போட்டு கண்ணெல்லாம் செவந்தே போயிருக்கு பார்த்துங்க. அப்படி பக்கத்திலே இந்த பாருங்க ஒரு அழகான மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. நான் மீன்களை கிட்ட வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸ்விம்மிங் பூலில் முதல்ல காமிச்சிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்விம்மிங் பூல் ஹோட்டலோட பேர் போட்டிருக்கா பாருங்க, லா காசா. இந்த ஸ்விம்மிங் பூலில் இந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூரிஃபைடு வாட்டர், அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதானே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ரசிக்கிறாங்க. எனக்கு அங்கே எப்பவுமே ஒரு தூரல் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில் ஊட்டி கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் இங்கே இருக்குது. அதனால் செடிகளும் சரி மலர்களும் சரி ரொம்ப அழகாக வருதுங்க, பிரமாதமாக இருக்குது. இங்கே இருக்க 1.5 மீட்டர் இங்கே ஆழம் கொண்ட இந்த இந்த நீச்சல் குளம் ரசிப்பதற்காகவும் அருமையான நீச்சல் அடிப்பதற்கு குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் வசதியாக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம் உங்களுக்கு நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு கலர் ஃபிஷ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் காட்டுறேன், உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கலர் ஃபிஷ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் வேட்டினாமல் இப்போ அந்த கேமராவில் பார்க்கும்போது இந்த கலர் ஃபிஷ் நான் சொன்னேன் இல்லையா, அதை பாருங்கள் எவ்வளோ கலர், பியூட்டிஃபுல் கலர்ஸ். என்ன இயற்கை படைப்பில் எவ்வளோ அற்புதமான ஒரு பிரமாதமான ஒரு படைப்புகள் இங்கே இருக்கு பாருங்கள். சம்மன் இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இப்போது அங்கேருந்து மாடியிலேருந்து என்னுடைய சன்னோட உதவியால் அந்த மேல் மாடியிலேருந்து வியட்நாமை காட்டுறேன் உங்களுக்கு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். அது அப்படியே தாங்க இருக்குது, ஒன்றும் பெருசாக வளர்ந்துடல. அதே மாதிரி எல்லா விதமான எல்லாம் இருக்குது. இங்கே வியட்நாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி. இங்கே ட்ரெயினுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கடைகள். அந்த அவங்க சாதாரண பாதைகள், அந்த ரயில் பாதைகளில் நடக்கிறாங்க, புழங்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெயின் ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓரமாக போயிடுறாங்க. இப்போ ட்ரெயின் வரும், காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் அருமையாக நாங்கள் காஃபியை சாப்பிட்டோம், ஜாமுன் இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அருமையான காஃபி கொடுத்தாங்க. அந்த நேரத்துக்கு அந்த காஃபி சாப்பிட்டது அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய நடந்தோம் பாருங்கள், நிறைய நடந்தோம். அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ தண்டவாளத்துக்கு நடுவில் இன்னும் அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இப்போ ட்ரெயின் வரும், ட்ரெயின் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. அங்கே கேட் போட்டு ட்ரெயின் பரபரப்பாக வந்து அப்படி கிராஸ் பண்ணி போகுதுங்க. ஜம்முன்னு இந்த ட்ரெயின் வரப்போகுது பாருங்கள். வரும் வரும் வரும், கொஞ்சம் காத்துருங்கள். இப்போ வரும் பாருங்கள். ட்ரெயின் வந்துருச்சா? ட்ரெயின் வந்துருச்சு. 2 பக்கம் கடைகள், மக்கள் அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ட்ரெயின் போகிறதுக்கான பாதைகளை அவங்க விட்டுடுறாங்க. முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் போய் முடித்த உடனே திரும்பவும் தண்டவாளத்தில் போய் புழங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக ஏகபோகமான வியாபாரம் பிரமாதமாக நடக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நல்ல உணவு கிடைக்கிறது மட்டும் இல்லை, எங்கள் கைடு அவர் தான். அவர் சும்மா இல்லாமல் அவர் ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் என்ன எங்களுக்குன்னு தனியாக ஒரு தனியாக நாங்கள் ஒரு கேங் வச்சுருக்கோம். அதில் போகிற படங்கள் போடுறதுக்காக அவர் வீடியோ எடுக்கிறாரு. என்னுடைய மனைவி தண்டவாளம் வெறிச்சோடி போச்சு பாருங்கள், எல்லாம் போயிட்டாங்க. ஜம்முன்னு முடிஞ்சு போச்சு, ஜம்முன்னு போச்சு. ட்ரெயின் போயாச்சு. அடுத்ததாக உணவு தான், இரவு உணவு.
இரவு உணவு முடிச்ச உடனே அருமையான ஒரு திரும்பவும் ஷாப்பிங் முடிச்ச உடனே அருமையான திரும்ப ஹோட்டலுக்கு பயணம் வந்த உடனே நாங்கள் திரும்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் பார்த்தோம். பிரமிப்பாக இருக்குது. முகமூடிகளை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி முகமூடிகளை அணிஞ்சு அந்த மாறுவேடமாக அந்த போட்டிகள் மாதிரி அந்த முகமூடிகள் அணிஞ்சு அந்த உருவாகவே மாறி அதுக்கான டைலாக் பேசி நடிக்கிறாங்க. தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த முகமூடி இரவுகளை பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. அதுக்கான ஒரு ஆடிட்டோரியம் நாங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பெரிய கிஃப்ட்டு பார்த்தோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, உறவுகளே, பாசங்களே, நீங்களும் அனுபவியுங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, நான் எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் பார்க்கணும், எங்கெல்லாம் இருக்கணும், அதை நீங்களும் அனுபவிக்கணுன்றது. இது இரவு நேர சாப்பாடு. நல்ல அருமையான ஒரு இந்தியன் ஹோட்டலுக்கு கூட்டு போயிருந்தார். நல்லா இருந்தது. இரவு நேர சாப்பாடும் பிரமாதமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு நாங்கள் வந்துட்டோம். அந்த ஹோட்டலுக்கு வந்த பின்னாடி நல்ல கம்ஃபர்டபுள் ரெஸ்ட். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டால் அது வாழலாம். அந்த லைஃப்பை நீங்கள் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய விதங்களிலே, சொற்களிலே, வார்த்தைகளிலே, நடத்தையிலே, உங்களுடைய பாணியிலே நீங்கள் அதை வெளிப்படுத்தும் விதங்களிலே அந்த வாழ்க்கையை இனிமையாக்கலாம். இனிமையாக்குவது மட்டுமல்ல, சுகமாக இருக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி. உறவுகளே, இனிமையாக உறங்குங்கள். இனிய வணக்கங்கள். நன்றி. வணக்கம்.